வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸாக எழுந்திருப்போம்ல. இந்த குட்டீஸ் வந்து ஸ்கூல் லீவுன்றதால நமக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸான பரபரப்பு இல்லாத ஒரு மார்னிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்கூல் லீவுன்றதால எனக்கு கிடைக்குது. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 5 எழுந்து குக்கிங் வேலை எல்லாமே நான் முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்தேன். ஏன்னா இவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். சண்டேவாக இருந்தால் கூட நான் மார்னிங்கே எழுந்திரிச்சிருவேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த கிச்சன் வேலை மார்னிங்கே முடிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. நான் பாட்ட எனக்கு பிடிச்சது எதனா ஒன்று செஞ்சிட்ருப்பேன். அதனால் மார்னிங் எப்பயுமே குக்கிங் வந்து 8க்குள்ளே முடிச்சிருவேன். எல்லாமே முடிச்சிருவேன். மார்னிங்கே எழுந்து வேர்க்கடலை சட்னி, அதாவது மலாட்டை சட்னின்னு நாங்கள் சொல்லுவோம். வேர்க்கடலையை மலாட்டைன்னு நாங்கள் திருவண்ணாமலை பக்கம் அப்படி சொல்லுவோம். காலையில் எழுந்து மலாட்டை சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டேன். இவங்க எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு 6:30 ஆகிடும். அதுக்குள்ளே நான் போய்ட்டு மாடியில் போய்ட்டு நல்லா ஒரு 45 மினிட்ஸ் நல்லா வாக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, என்னோடய வேடிக்கை பார்க்குற இடம் எதுனா மொட்டை மாடி மட்டும்தான். மற்றபடி வெளியெல்லாம் நான் போகவே மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே எனக்கு கரெக்டாக இருக்கும், வேலை சரியாக இருக்கும். மற்றபடி எனக்கு வெளியெல்லாம் போகவும் முடியாது, வாக்கிங்லாம் போக முடியாது. அதனால் மொட்டை மாடி இந்த ஸ்டெப்ஸ் ஒரு 50 டைம்ஸ் ஏறி இறங்கிடுவேன். இதுவே எனக்கு நல்லா எக்ஸசைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஏன்னா நமக்குலாம் நைட்டு படுக்கும்போது ரொம்ப கால் குடையிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் படுக்கும்போது அந்த கால் குடையிறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது, நல்லாயிருக்கும். பால் காய்ச்சி வச்சுருந்தேன், அதோட ஏடு எடுத்து வச்சுருக்கேன். மீதி பாலை நான் வந்து டீ போட்டுக்குவேன். இந்த ஏடு வந்து பட்டர் எடுக்கிறதுக்கு அப்படியே ஃப்ரீசரில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம இது வந்து நமக்கு எவ்வளோ பாருங்கள், ஒரு பாலில் நெய் வெண்ணெய்லாம் கிடைக்கிது. பாலை டீ போட்டுக்கிறோம், தயிர் போட்டுக்கிறோம், எல்லாமே செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி வந்து செஞ்சோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக மாதம் ஒரு பால் காசில் ஒரு 1000, நெய்யோட ரேட்டு ஒரு 1000, பட்டரோட ரேட்டு ஒரு 500, 2500 மிச்சம் பண்ண முடியுது. பால் ஃப்ரீயாக வாங்கின மாதிரி தான் ஒரு கணக்கு வரும் நமக்கு. இந்த மாதிரி நான் மொட்டை மாடியில் வந்துடுவேங்க. டீலாம் வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டேன். மொட்டை மாடிக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இவங்கெல்லாம் எழுந்ததுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டாங்க. டீ குடிச்சிட்டு சூப்பராக ஒரு நிறைய உளுத்தம்பருப்பு போட்டு நல்ல ஒரு 1 சைட் தோசை, ஒரே சைடு மட்டும் வேக வச்ச தோசை, ஒரு ஸ்பூன் நெய் வச்சு மலாட்டை சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டாங்க பசங்க. நெய் வந்து எப்பயுமே மார்னிங்கில் எந்த டிஃபனாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஏன்னா நெய் வந்து மார்னிங்கில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்கலாம், எனர்ஜியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் பலாப்பழமும் இருந்தது, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வேறு வீடியோவில் காமிக்கிறேன், என்னென்ன ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோன்றதெல்லாம். பலாப்பழத்தோடு சேர்த்து எல்லோரும் சாப்பிட்டு டிஃபன் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு விக்னேஷ் வந்து கொஞ்ச நேரம் விளையாடினான். விக்னேஷ் தேவேஷ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு சும்மா லைட்டாக குப்பை இருந்தது. இந்த பேப்பரில் எதனா டாய் செய்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விக்னேஷ்க்கு. அந்த மாதிரி எதனா நிறைய செய்வான். அப்படின்னும் போது இது சும்மா லைட்டாக அப்படி கிழிச்சு போடுறதெல்லாம் விழும். ஆனால் அவன் பெருக்கி எல்லாத்தையும் வாரிடுவான். வீட்டில் வந்து ஒரே சேனல் என்னென்னா சன் மியூசிக் இல்லைன்னா ஆதித்யா, இது 2 தான் பார்ப்போம். பெரும்பாலும் விஜய் ஃபேன்றதால குட்டீஸ் வந்து விஜய் சாங்ஸ் தான் நல்லா கேட்பாங்க, போட்டு வைப் ஆகிடுவாங்க. இவனுங்க 2 பேரும் வெளியே தான் தூங்கிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பெட்ஸ் வந்து வெளியே தான் வச்சுருப்போம். கொஞ்ச நேரம் குழந்தைங்க விளையாடுறதுக்காக உள்ளே தூக்கிட்டு வருவாங்க, திரும்ப வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி சிம்பிளான லன்ச்சுன்றதால இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோடு ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி பாயசம் ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் கீர். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோட்டில் ஒரு 5 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி துகளாக அழகாக ரவை பதத்துக்கு வரும். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பால் காயட்டும். பால் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியானதுங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி அசத்திடலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரிச்சாக, கண்டிப்பாக இது வந்து நீங்கள் சீக்கிரம் செஞ்சிங்களான்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பால் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த அரிசி, ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் மூடிலாம் வைக்காதீங்க, பால் வந்து பொங்கு வந்துடும். அதனால் நம்ம மூடி வைக்காமல் செய்யணும். பாதாம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 20 பாதாம் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொரப்பாக இதை அரைச்சிக்கலாம். நைஸாக வேண்டாம், கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது பாயசம் சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் வந்து கடிபடும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் முந்திரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பாதாம், முந்திரி
நம்ம இதில் பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஃப்ளேவருக்காகவும் நம்ம ஹெல்திக்காகவும் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது ஆட் பண்ணும்போது நம்ம கலர் ஆகுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. குங்குமப்பூ சாப்பிட்டா கலர் ஆகுமா இல்லையான்றதெல்லாம் இல்லை. குங்குமப்பூ சேர்த்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிளட் பியூரிஃபையர் பண்ணும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஸ்கின் க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி வெந்துருச்சான்னு பாருங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே சூப்பராக வெந்துடும். அரிசி வெந்ததுமே ஏலக்காய் 6 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் ஆனால் ரொம்ப நல்லது கீ. இப்போது உடச்சி வச்ச முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம். எதுவுமே நீங்கள் நெய்யில் வறுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். உடச்சி வச்ச பிஸ்தா பருப்பு, உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ குயிக்காக செய்யக்கூடிய பாயசம் இவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே சக்கரெல்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து இன்னும் நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக வார்மாக இருக்கும்போது சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அருமையான பாஸ்மதி பாயாசம் தயார். கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ அருமையான பாயாசம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க நமக்காக உழைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற பாயாசத்தை விட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. திகட்டவே திகட்டாது. எவ்வளோ சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், லஞ்ச் வேலை முடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஃப்ரை பண்ணுற வேலைலாம் நம்ம அந்த டைமுக்கு சூடாக சாப்பிட்டா தானே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கரெக்டாக அவங்க லஞ்ச் சாப்பிட்ற டைமுக்கு நான் இது வறுத்தேன். ஃபிஷ் ஃப்ரை தான் வறுத்துருந்தேன். கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை மசாலாவோட ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் உதிராமல் நல்ல சூப்பராக பொரிஞ்சு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அருமையான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடிங்க. சக்தி, நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீட்டு வேலையில் கஷ்டமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. வீட்டு வேலை கஷ்டம் இல்லைங்க உண்மையாகவே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, காலையிலே எழுந்து நம்ம வேலையை முடிச்சிட்டோன்னா அன்றைக்கி டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரீயாக இருக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு ரொம்ப டிப்ரெஷனே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டே நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லன்ச் சர்வ் பண்ணிடலாமா? ஒயிட் ரைஸ், மிளகு ரசம், பாஸ்மதி ரைஸ் பாயாசம், அருமையான ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா மீன் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருந்தேன். கூடவே நம்ம மாம்பழம் சேர்த்துக்கலாம். எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம டெய்லி சேர்த்துக்கணும். அதில் எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்கள் நல்லதாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரசம் கூட ஃபிஷ் ஃப்ரை, அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான பாஸ்மதி ரைஸ் பாயாசம். இந்த மாதிரி சிம்பிளாக செய்யும்போது எதனா ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க. அந்த சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறத பார்த்து நான் இன்றைக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி டே சூப்பராக போச்சுங்க. இவ்வளவும் நான் செய்கிறேன். கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னோடய குட்டீஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். விக்னேஷ் பெருக்கிட்டான். அடுத்து மீதி இருக்க பாத்திரம்லாம் கழுவிட்டான். ஃபுட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என் கூட சேர்ந்து கொஞ்சம் வேலையும் எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவனால் என்ன முடியுதோ, அவனால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வான் கூட மாட. எனக்கு காட் கிஃப்டட் சைல்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அது உண்மையாகவே இதுதான். நம்ம சொல்லாமலே கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க, கூடவே இருந்து பார்க்குறாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம கூட ஹெல்ப் பண்ணால் மம்மி நிறைய செஞ்சு கொடுப்பாங்கன்னுட்டு. அவ்வளோதாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் நல்லா 1 hour ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கார்டன் வந்தாச்சு. கார்டன் மல்லிப்பூ நிறைய பூத்து இருந்தது. இதெல்லாம் நம்ம பறிச்சுக்கிட்டேன். நான் பூ சாமிக்கு வச்சுட்டேன். அரும்பு எனக்கு எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ஒரு டைம் குளிச்சிடுவேன், ஈவினிங் ஒரு டைம் குளிச்சிடுவேன். ஏன்னா நமக்கு இந்த அடுப்பாண்டை இருக்கிறது ரொம்ப வேர்வையாகுது. ரொம்ப அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக ஆக்கிடுது. குளித்தோன்னா ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். அதனால் ஈவினிங் ஒரு டைம் குளிச்சிடுவேன். குளிச்சுட்டு தலைலாம் சீவி எப்பயுமே எனக்கு குங்குமம் ரொம்ப பிடிக்கும். அதனால் குங்குமம் கண்டிப்பாக இல்லாமல் என்னைக்கு இருக்காது.
அவ்வளோதான் ஃப்ரெஷ் ஆயிட்டு பூலாம் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஆக்டிவ் வந்துரும் நமக்கு. எப்பயுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆனாலே நம்ம கொஞ்சம் ஆக்டிவா ஆயிடலாம். அடுத்து ஈவினிங் ரொட்டீன்ங்க. ஒரு 6:30க்கெல்லாம் கண்டிப்பா டிஃபன் வந்து வீட்ல வந்து சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா வந்து சீக்கிரமா படுத்துருவோம். மார்னிங் குயிக்கா எழுந்திரிக்கிறதால குயிக்கா சீக்கிரம் தூங்குனா தான் எங்களுக்கு வந்து உடம்பு நல்லாயிருக்கும். 6:30க்கே தோசை ஊத்தியாச்சு. இன்றைக்கும் தோசை தான். விக்னேஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு தோசை. அதனால எனக்கு இன்றைக்கும் தோசை வேணும்னு கேட்டதால தோசையே போட்டாச்சு நைட்டுக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே சைடு ஊற்றி இந்த மாதிரி மூடிடணும். மூடிட்டோன்னா ரொம்ப அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஒரு வேஃபர் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா தோசை, அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்ல ப்ரெட்டு மாதிரி வெந்துருச்சு. வேர்க்கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம உடம்புக்கு குட் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக தேவைங்க. இது உடம்பு சரியில்லாத டைமில் இந்த குட் கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எதுவுமே நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. இந்த குட் கொலஸ்ட்ராலே நமக்கு போதும். நம்ம வீட்டில் எப்பயும் போலவே இருக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆயில் எந்த அளவுக்கு நல்லதாக சாப்பிட்றீங்களோ நம்ம ஆயில் கூடும்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயிலெலாம் விட்டதால தான் இன்றைக்கி ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு தனித்தனியாக போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பூனைக்கு தயிர் சாதம். ஏன்னா பூனை வந்து தயிர், பால் சாதம் மட்டும்தான் சாப்பிடும். மற்றபடி எதுவும் சாப்பிடாது இல்லையா, அவங்களுக்கு தனியாக பிசைஞ்சிருவேன். அதுக்குள்ளே இவனுங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, எனக்கு கொண்டு வரலையா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. எப்பயுமே ஸ்ட்ரீட் அனிமலுக்கு தனியாக சாதம் வடிச்சிடுவேன். ஏன்னா டெய்லி 1 கிலோ ரைஸ் வந்து இவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி டாக்ஸ் வந்து ஒரு நாள் தயிர் சாதம்னா இன்னொரு நாள் முட்டை கிரேவி, இன்னொரு நாள் இந்த சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும். உப்பு கம்மியாக போடுவேன். போட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு தனியாக செஞ்சுருவேன். நான் உண்டியலில் போடுற பழக்கம், கோயிலில் போடுற பழக்கம் எனக்கு இல்லை. கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன். எனக்கு கொடுத்ததை வச்சு நான் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு செய்வேங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச மீந்து போன சாதம்லாம் தூக்கி அப்படி எரியாதீங்க. எதனா ஒரு கவரோ இல்லை வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்து வெளியே வைங்க. எதனா ஒரு வாயில்லாத ஜீவன் சாப்பிடும், அவங்க வயிறு ரொம்ப இல்லையா. சாப்பாடு போட முடியலனாலும் தயவுசெய்து தண்ணியாச்சும் வைங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே ரொட்டீன் vlog முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.